ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 11th 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்பயுமே வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா, அதனால தான் உங்களுக்காக சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம என்னாச்சு பார்த்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து 100% உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து அதாவது ஒன் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து டியூஸ்டே வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த ஒன் வேர்ட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஒன் வேர்ட்ஸை பார்க்கும் போதே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ஒன் வேர்ட்ஸில் மட்டும் நம்ம வந்து ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக சென்டம் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை மேக்ஸிமம் நல்லபடியாக கவர் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக இதில் வரக்கூடிய அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், நிரப்புகன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல கோடிட்ட இடங்களை, அது ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து 28வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதாவது IMF நோக்கங்கள். சரியா, வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசியலில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கவும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது. அதுக்கப்புறம் தங்களுடைய எழுத்துக்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர் பங்களிப்பு செய்த ஆளுமைகளை பட்டியலிடவும். இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பற்றி கூறுக. இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. வேளாண்மை வரையறுக்கவும். இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ஸ்டேட் அதாவது பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. சரியா, லிஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. அரசுக்கு நாம் ஏன் வரி செலுத்த வேண்டும், அதாவது இதுதான் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு. 5 மார்க்கில் வந்து நமக்கு வந்து 42வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இதில் 29வது கொஸ்டின் இதை தான் சொன்னேன். சரியா, கோடிட்ட இடங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக 5 out of 5 எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ஒன் வேர்ட்ஸில் 14 out of 14, இதுலேயும் நீங்கள் 5 out of 5 ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். 30வது கொஸ்டின் வந்து ஜெர்மனியுடன் தொடர்புடைய அதாவது வெர்ஸ்லைஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக. 31வது கொஸ்டின் 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலையை விவாதிக்கவும். 32வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகன்னு சொல்லி காரணம் கூறுங்கன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 33வது கொஸ்டின் 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும். 34வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமாக பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 35வது கொஸ்டின் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை கூறுக. 36வது கொஸ்டின் வந்து அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுக. 37வது கொஸ்டின் இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 38வது கொஸ்டின் இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். சரியா, டிஸ்கிரைப் தி அதாவது மேனேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 39வது கொஸ்டின் வந்து பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரிக்கவும். 40வது கொஸ்டின் வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் யாவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 41வது கொஸ்டின் அதாவது கீழ்காண்பவற்றுக்கு காலக்கோடு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 42வது கொஸ்டின் இந்திய வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும். தண்டி, மதராஸ், பாரக்பூர், அதுக்கப்புறம் வந்து மீரட், ஜாலியன் வாலாபாக். சரியா, இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து 8 மார்க் கொஸ்டின். சரியா, கீழ்கண்ட தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். முதல் உலக போரில் என்னென்ன அதாவது எப்போ துவங்கியது, மைய நாடுகள் என அழைக்கப்படும் நாடுகள் எவை. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள். சரியா, அது இல்லைன்னா எது எழுதணும்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதற்கும் கிலாபத் இயக்கம் பற்றி குறிப்பு வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 44வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். சரியா,
இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஒன்று இந்திய வரைபடம் இல்லைன்னா தமிழ்நாடு வரைபடம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் 11th 12th நாம் போடக்கூடிய வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.